கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த 3 மாதத்தை நமக்கு கிருபையாய் நடத்தி தந்தார். அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கவும் அவருடைய உயிர்த்தெழுதலில் நாம் பங்கு பெறவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இந்த வருஷம் நமக்கு நாட்களும் காலங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாமும் கர்த்தருக்காக எவ்வளவு தீவிரமாய் ஜெபத்தையும் சுவிசேஷத்தையும் நாம் எழுப்பி கொண்டிருக்கிறோம். நாம் எழும்ப வேண்டும், செயல்பட வேண்டும். தீவிரமாய் இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதலுக்காக, அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுகிற காலத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? பல எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் தனியாக ஜெபிக்கணும், தனியாக ஆண்டவர்கிட்ட வாக்குத்தத்தம் கேட்கணும். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கும் இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பெற்ற வார்த்தை, இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கணும், அதை அபியாசப்படுத்தணும், அதை அறிக்கை பண்ணணும். அப்பந்தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அங்கே வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் தர்றாருன்னா அதை நமக்கு பெற்றுக்கொள்ளணும், நம்ம சுபாவம் மாறணும். இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம். அதனுடைய பின்பகுதி தான் நமக்கு வாக்குத்தத்தம். நான் அந்த முழு வசனத்தை வாசிக்கிறேன், நீங்க அதை கேளுங்க. கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். வேதவசனம் சொல்லுகிறது, என்னாகமும் 23ஆம் அதிகாரத்தில், அவர் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மரமாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா நிச்சயமாய் செய்வார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் அனுப்பின வார்த்தை அதனுடைய ஒரு உறுப்பு கூட மாறாது. ஆண்டவர் அதை நிறைவேற்றி அதை திரும்பும்படி செய்வார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் எதை சொன்னேனோ அதை நான் நிறைவேற்றுவேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுக்கு முன்பாக நீங்க தனிமையில ஜெபிக்கும் போது, இல்லைன்னா கடந்த ஆண்டுகள் கடந்த வருஷங்களின் நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார், இதுவரைக்கும் நிறைவேறலையா? தாமதிச்சு கொண்டே இருக்குதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன், அதையே நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு முந்தின வசனத்திலையும் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தி உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துவேன், மற்ற எல்லா விருட்சங்களும் இதை பார்க்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்யறது அவருக்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. எளிமையா புழுதியில் இருக்கிற ஆடுகள் பின்பாக போய் கொண்டிருந்த தாவீத கர்த்தர் இஸ்ரவேல்ல சமஸ்த இஸ்ரவேல்ல ராஜாவா கர்த்தர் ஒரு 30 வயசுல கர்த்தர் அவனை உயர்த்துறார் பாருங்க. எளிமையா இருந்த யோசேப்பு அடிமையா இருந்தவனை கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களும் தரிசனங்களும் 30 வயதுல எகிப்துக்கு கர்த்தர் அவனை ஆளுநராய் கொண்டு போனார். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை கண்டிப்பா நிறைவேற்றி தருகிறவர். ஒரு நாள் அது தாமதம் ஆகாது. நமக்கு தான் சில நேரம் தாமதம் ஆகிற போல இருக்கும், அது தாமதிக்காது. கரெக்டான நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். நமக்கு தேவை விசுவாசம் மாத்திரமே. எல்லா விருட்சங்களும் கண்டது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் சொல்றேன், எனக்கு ஆவியான சொல்றார், எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களுக்கு செய்யும்படி இந்த மாசம் இறங்குவார். யோவான் 11ஆம் அதிகாரத்துல
41 42 வசனம் வரைக்கும் நீங்க வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். 3-4 நாள் ஆச்சே, நாருமே. இயேசு இன்னும் தாமதிச்சார். அவன் அதிகமா நேசித்தார், வெளியே வர முடியல. எல்லாரும் அழுகிறத பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு ஆவியில கலங்கினா. கல்லறை வைக்கப்பட்ட இடத்தை கொண்டு போய் காட்டினா, கல்லு மூடி இருக்கு. கல்லை புரட்ட சொன்னார். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். எனக்கு இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42 சொல்லுகிறது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். இயேசு சொல்றாரு, சுற்றி இருக்கிற எல்லாரும் இதை பார்க்கணும். அங்கேயும் இசைக்கேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விருட்சத்தை உயர்த்தினதை தாழ்த்துறதும் மற்ற எல்லா விருட்சங்களும் காணும்படி இன்னைக்கு சூழ்ந்திருக்கிற எல்லா கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இதை செய்யும்படி எதை சொன்னாரோ அதை செய்து இந்த மாதம் முடிப்பார். இயேசு அதுதான் சொல்றார், நீ என்னை எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீங்கப்பா. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்க, 4 நாள் ஆச்சு, இவ்வளவு நாள் நீண்ட காலம் ஆயிட்டு, என்ன செய்ய போறோம்? நாறு தான் செய்யும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், கால நேரம் எல்லாம் பாஸ் ஆயிருச்சா, கவலைப்படாதீங்க. நாறு நினைக்கிறீங்களா? தைரியமா இருங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, எல்லார் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே, இதை நீ செய்வீர் என்பதை நான் அறிந்து இதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, லாசருவே வெளியே வா. ஒரே ஒரு வார்த்தை, சொன்ன வார்த்தை நிறைவேறியது. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் தந்தாலும் சரிதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் சரி, நீங்க ஜெபிக்கும் போதும் சரி, இல்லைனால் ஏற்கனவே ஜெபித்து நீங்க எழுதி வைத்திருக்கிற வாக்குத்தத்தமானாலும் சரி, எல்லா விருட்சங்களும் காணும்படி, எல்லா கண்களும் காணும்படி, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். தைரியமா இருங்க, நம்பிக்கையோடுங்க, விசுவாசத்தோட இருங்க. மரித்தது வெளியே வரும், நீண்ட கால பிரச்சனை வெளியே வரும், அங்கே ஒண்ணு முடியாதுன்னு சொன்ன காரியம் வெளியே வரும், நாற்றம்னு சொன்ன காரியம் வெளியே வரும். இந்த மாதம் கர்த்தர் விசேஷமா செய்வார். நீங்க தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எந்த மனிதனையும் உயர்த்துகிறதற்கு உம்மாலே ஆகும். ஆண்டவரே, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்த முடியும். நீர் எதை சொன்னீரோ, எதை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களோ அதை செய்து முடிக்கிற ஆண்டவர், இந்த மாதம் உடைய பிள்ளைகள் கண்களுக்கு முன்பாக, எல்லா கண்களுக்கு முன்பாகவும் உடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறத, சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி உடைய பிள்ளைகள் சுதந்தரிக்கிறத நீ செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஊழியங்களை ஆசீர்வதியும், படிப்பை ஆசீர்வதியும், எதிர்கால திட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். நீ தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றுவீர் என்று விசுவாசித்து நம்பி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் தைரியமா இருங்க. அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.